வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக உள்ள வைரவர் கோயில் வீதி பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி இன்று காலை போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். இதன்போது குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் இந்த மனிதாபிமானமற்ற செயற்பாட்டால் தமது குடும்ப வருமானம் முழுமையாக மாநகர சபையினரால் பறிக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினர். யாழில் தமது கடை தொகுதியின் முன்றலில் போராட்டத்தை நடாத்திய பழக்கடை உரிமையாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தனர். இது குறித்து மேலும் தெரிவித்த வியாபாரிகளாகிய நாம் அன்று அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்தாவிடம் விடுத்திருந்த கோரிக்கைக்கு அமைவாக எமது வாழ்வாதாரத்தை அடிப்படையாக கொண்டு திருமதி யோகேஸ்வரி பட்குணராஜாவை கொண்ட ஆட்சி அதிகார வரையறைக்குள் யாழ் மாநகர சபை இருந்தபோது இந்த கடைகள் எமக்கு வழங்கப்பட்டன. இதற்காக நாம் யாழ் மாநகர சபைக்கு ஆரம்பத்தில் 3000 ரூபாவும் தற்போது 7500 ரூபாவும் வரியாக செலுத்தி வருகின்றோம். இந்த நிலையில் தற்போது மேலும் 300 ரூபாய் வரை உயர்வு என கூறுகின்றனர். அதையும் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இதே நேரம் கடைகளின் முகப்பு போக்குவரத்திற்கு இடையூறாக இருப்பதாக அதிகாரிகள் நம்மிடம் தெரிவித்ததற்கு இணங்க அதையும் சில அடிகள் உள்ளே எடுப்பதற்கு ஒப்புக்கொண்டுள்ளோம். வாழ்வாதாரத்தினை அடிப்படையாக கொண்டு கடைகளை அமைத்து ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நாம் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஒரு கடையில் குறைந்தது 3 பேர் வேலை செய்கின்றனர். இங்கு 31 கடைகள் உள்ளன. இவற்றில் குறைந்தது 100 பேர் தொழில் செய்கின்றனர். அது மட்டுமல்லாது 100 குடும்பங்களின் வாழ்வாதாரம் இதில் தங்கியுள்ளது. யாழ் மாநகர சபையின் அதிகாரிகள் நமது கடைகளின் அளவை அதாவது அகலத்தை குறைத்து அடையாளமிடும் நடவடிக்கையை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். ஆனால் நாம் எதிர்ப்பு காட்டியதை அடுத்து அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஏற்கனவே 6 அடிகள் தான் ஒரு கடைக்கான இடப்பரப்பாக வழங்கப்பட்டது. இந்த 6 அடிக்குள் பொருட்கள் பழங்களை வைத்து விற்பனை செய்யும் தளபாடங்கள் குறைந்தது 3 வியாபாரிகள் என வியாபார நடவடிக்கைகளை கடும் சிரமத்தின் மத்தியில் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த நிலையில் அந்த 6 அடி அகலத்தையும் மேலும் குறைக்க நடவடிக்கை எடுக்க தற்போது முயற்சி செய்து அதற்கான அடையாளமிடலுக்காக நேற்றைய தினம் வருகை தந்து நடவடிக்கை மேற்கொள்ள முயற்சித்தனர். அதற்கு நாம் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அந்த நடவடிக்கையை நிறுத்தியிருந்தோம். அது மட்டுமல்லாது பல்வேறு கடன்களை பெற்று நாம் இந்த சிறு முதலீடுகளை ஏற்படுத்தியுள்ளோம். இதன் வருமானத்தை வைத்தே பிள்ளைகள் என்று கல்வி கற்று வருகின்றார்கள். மாநகர சபையின் இந்த செயற்பாட்டால் அவர்களுடைய நிலையும் கவலைக்கிடமானதாக முடியும். இதே நேரம் நாட்டை சுத்தம் செய்வோம் என கோஷமிட்டு நமது வாக்குகளை வசப்படுத்தி வெற்றியீட்டிய அனுர தலைமையிலான அரசாங்கம் தான் கூறிய வாக்குறுதிகளை மீறியமை ஏமாற்றி வருகின்றது. அனுர அரசின் கட்டளைப்படியே தாம் நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். அவ்வாறாயின் மக்களின் அனைத்து செயற்பாடுகளையும் பொருளாதார ஈட்டலையும் ஒட்டுமொத்தமாக அழைத்து மக்களை வீதியில் விடுவதா இந்த அரசின் தூய இலங்கை திட்டம் என்று சந்தேகம் எழுகின்றது. இதே நேரம் நாம் நாட்டுக்கு சுமையாக இருக்கவில்லை. வேலை வாய்ப்பு தாயென கோரவில்லை. அதற்காக வீதியில் இறங்கி போராடவும் இல்லை. சுயதொழில் நடவடிக்கைகளையே எம்மால் முடிந்த முதலீடுகளை செய்து முன்னெடுத்து வருகின்றோம். இதே நேரம் எமது இந்த சுயதொழில் நடவடிக்கையை தடுத்து தமது வருமானத்தை மட்டும் குறியாக கொண்டு இயங்கும் தற்போதைய அரசும் மாநகர சபையும் இந்த மாநகர சபை எமக்கான பொருளாதார ஈட்டலை வழங்குமா? எனவே எமக்கான நியாயம் கிடைக்காவிடின் நியாயத்திற்காக நாம் எம்மால் முடிந்தவரை தொடர்ந்தும் போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்றனர். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஜனாதிபதிக்கு பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளது என காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினர் வடமாகாண ஆளுநரிடம் தெரிவித்துள்ளனர். காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினருக்கும் ஆளுநருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற போதே இதனை தெரிவித்தனர். அவர்கள் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணத்தில் வலிகாமம் வடக்கில் முன்னைய ஜனாதிபதியின் காலத்தில் 243 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருந்தது. அந்த காணியை விவசாய காணி என்று தவறாக அடையாளப்படுத்துகின்றனர். அது மக்களின் குடியிருப்பு காணி. அந்த பகுதியில் உள்ள ராணுவ முகாமும் இன்னமும் அகற்றப்படவில்லை. மக்கள் குடியிருக்கவும் அனுமதிக்கப்படவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கலந்து கொண்டு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் வலிவடக்கில் இன்னமும் குடியமர வேண்டியவர்களின் எண்ணிக்கை தொடர்பில் தவறான தகவல் வழங்கப்பட்டுள்ளது. எமது காணிகளில் பாதுகாப்பு தரப்பினர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர். இப்போதும் எமது காணிகளுக்குள் பாதுகாப்பு தரப்பினர் புதிய கட்டடங்களை அமைக்கின்றனர். பலாலி வீதியில் இன்னமும் 3 கிலோமீட்டர்கள் விடுவிக்கப்பட்டாலே
மக்களுக்கு முழுமையான நன்மை கிடைக்கும். விமான நிலையத்துக்கு மேலதிகமாக காணிகள் சுவீகரிக்கப்பட தேவையில்லை. ஏற்கனவே சுவீகரித்த காணிகளே போதுமானது. அதேபோன்று தையிட்டி திச விகாரை சட்டவிரோத கட்டடமாகும். அது விகாரைக்கு உரியதான காணியை மாற்று காணியாக வழங்கினாலும் அது தொடர்பிலும் சந்தேகம் இருக்கின்றது என காணி உரிமையாளர்கள் இச்சந்திப்பில் தெரிவித்தனர். அத்துடன் மாற்று காணியின் உறுதியில் சிக்கல் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அவர்கள் தமது காணிகளை விடுவித்து தர வேண்டும். கிளிநொச்சியில் இரணைதீவில் கடற்படையினர் இப்போதும் பாஸ் நடைமுறையை பேணுகின்றனர் என்றும் பாதுகாப்பு தரப்பினரால் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. அதேபோன்று மன்னார் மாவட்டத்திலும் சிறப்பு அதிரடி படையினராலும் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளன. முல்லைத்தீவு மாவட்டத்தில் கேப்பா பிளவு காணி விடுவிப்பு தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் கேப்பா பிளவு மாதிரி கிராமத்தில் சமூக சீர்கேடுகள் அதிகரித்துள்ளன என்றும் காணி விடுவிப்பின் அவசியத்தை முல்லைத்தீவு மாவட்ட பிரதிநிதிகள் எடுத்துரைத்தனர். மேலும் ஜாழ் மாவட்டத்தில் காணியற்ற 114 குடும்பங்கள் மருதங்கேணியில் குடியமர்வதற்கு இணக்கம் வெளியிட்ட போதும் அவர்களுக்கு காணிகள் இதுவரை பகிர்ந்தளிக்கப்படவில்லை. வவுனியா மாவட்டத்தில் அரசு காணிகள் பகிர்ந்தளிப்பில் நிலவும் சிக்கல் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கவின் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கான பயணம் எதிர்வரும் 10ஆம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி எதிர்வரும் 10ஆம் திகதி முதல் 13ஆம் திகதி வரையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெறும் 2025ஆம் ஆண்டு உலக அரசாங்க உச்சி மாநாட்டிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க பங்கேற்க உள்ளார். இதன்போது உலகெங்கிலும் உள்ள பல்வேறு நாட்டு தலைவர்கள் மற்றும் முன்னணி வணிக பிரதிநிதிகளுடனும் ஜனாதிபதி கலந்துரையாடல்களை நடாத்தவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குடிவரவு மற்றும் குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனா கமகேவை கைது செய்து முன்னிலைப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையை மீளப் பெறுவதாக கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டயனா கமகே நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து முன்னிலையானதை தொடர்ந்து கொழும்பு பிரதான நீதிமன்றம் பிடியாணையை மீளப் பெற உத்தரவிட்டுள்ளது. செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் தங்கியிருந்தது மற்றும் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளிடம் தவறான அறிக்கைகளை வழங்கியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் டயனா கமகே மீது குற்றப்புலனாய்வுத்துறை 7 குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள், அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் அசாத் மௌலானா வெளியிட்டுள்ள தகவல்கள் குறித்து ஊடகம் ஒன்றுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள அசாத் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் 4 வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சேனல் 4ற்கும் சென்றார். தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணியாற்றினார். ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள், அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்கள் IS மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா? நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன். கடந்த 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும்? அசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம். நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கி அசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என்றார். லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடாத்தி கொலையாளிகளை கண்டுபிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். சண்டே லீடர் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் சஜித் பிரேமதாச மேலும் கூறுகையில், லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்து நான் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் திகதி பிரதமரிடம் கேள்வி எழுப்பியிருந்தேன். இத்தகைய தருணத்தில் இந்த படுகொலை தொடர்பாக
அண்மை காலமாக அரசாங்கம் எடுத்திருக்கும் நடவடிக்கைகள் என்ன? லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பில் அரசாங்கம் தலையிட்டு வெளிப்படையான விசாரணை நடாத்த வேண்டும். வெளிப்படையான விசாரணையை நடாத்தி அவர்களது குடும்பத்தினருக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் நீதி நியாயத்தை நிலைநாட்டி கொலையாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கை எடுங்கள். லசந்த விக்ரமதுங்கவை படுகொலை செய்த கொலையாளிகளை கண்டுபிடிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்த சதி செய்ததாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மீது அசாத் மௌலானா முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த கோட்டாபய ராஜபக்ச இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்துள்ளார். தயவு செய்து ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை படியுங்கள். குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் வழங்கியுள்ள சாட்சியங்கள் உட்பட குறித்த அறிக்கையில் உள்ளதை தவிர வேறு எதுவும் எனக்கு தெரியாது என்றும் முன்னாள் ஜனாதிபதி கூறியுள்ளார். டெய்லி மிரர் நாளிதழுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் இணைப்பு செயலாளர் அசாத் மௌலானா வழங்கிய அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளில் முக்கிய சாட்சியான அசாத் மௌலானா வெகு விரைவில் சுவிட்சர்லாந்தில் இருந்து அழைத்து வரப்படவுள்ளார். கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சலே பிள்ளையான் இணைந்து செயற்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.